Hi friends, இந்த வீடியோவில் நாம் HTML ஹெட்டிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது. உதாரணமாக நம்ம ஒரு நியூஸ் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே டிஃப்ரெண்ட்டான ஹெட்லைன்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ அதில் ஒரு மெயினான ஹெட்லைன் இருக்கும், அதுக்கு அடுத்தது அதில் சப் ஹெட்லைன், இந்த மாதிரி நிறைய ஹெட்லைன்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் நாம் யூஸ் பண்ணுற இந்த HTML வந்துட்டு என்ன மாதிரியான ஹெட்லைன்ஸை வந்துட்டு நாம் ஹெட்டிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணி ஹெட்டிங் டேகை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்ங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு HTML க்ரியேட் பண்ண போகிறோமாக இருந்தால், HTML கோடிங் எழுத போகிறோமாக இருந்தால் HTML டேகுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், இங்கே நம்ம எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துட்டு. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், HTML டேக் நான் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே நான் என்ன செய்யணும், மெயினான 2 பார்ட் நமக்கு இருக்குது. முதலாவது பார்ட் வந்துக்கிட்டு ஹெட். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஹியூமனுக்கு எப்படி ஒரு ஹெட் பாடின்னு சொல்கிற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இங்கே என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த 2 டேகும் ரொம்ப முக்கியமான டேக். சரிங்களா? ஸோ நான் இந்த ஹெட் டேக்குக்குள்ளே தான் இந்த வெப்சைட்டை வந்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது, இந்த பேஜை வந்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது அந்த பேஜ் எது ரிலேட்டடானதுன்னு சொல்கிற டைட்டிலை வந்துட்டு நம்ம டேப் மூலமாக டிஸ்பிளே பண்ண போகிறோமாக இருந்தால் இந்த டைட்டில் டேகுக்குள்ளே தான் வந்துட்டு டைட்டில் டேகுக்குள்ளே தான் நீங்கள் எழுத வேண்டி வரும். சரிங்களா? நான் என்ன செய்கிறேன், ஹெட்டிங் என்று சொல்லி ஹெட்டிங் போட்டு விட்டேன். சரிங்களா? இப்போ நான் பாருங்கள், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4ன்னு சொல்கிறேன். மல்டிபிளான ஹெட்டிங்ஸ் நான் டேக் யூஸ் பண்ணி இங்கே நான் க்ரியேட் பண்ணி காட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணும்போது என்ன மாதிரியான வியூஸ் வந்துட்டு நமக்கு அங்கே வருதுங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம், டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ நான் H1 டேக், அதாவது ஹெட்டிங் 1 நம்ம கொடுக்க போகிறோமாக இருந்தால் எப்போவுமே H1 டேக்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ என்ன காரணத்துக்கு நம்ம டேக் யூஸ் பண்ணணுமாக பார்த்தீங்களா இருந்தால், இப்போ நம்ம SEOன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. ஸோ SEOங்கிற ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன், நான் போய் கூகுளில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணும்போது, ஸோ நான் எதை சர்ச் பண்ணுறேங்கிற நிறைய வெப்சைட்ஸ் வந்துட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணும், நிறைய வெப்சைட்ஸில் லிங்க் வந்துட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணும்போது நம்ம சரியான முறையில் டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தமாக இருந்தால் நம்மளால் ஈஸியாகவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், நம்ம சர்ச் பண்ணும்போது நம்மளோட சர்ச் ரிசல்ட்டில் வந்துட்டு நம்மளோட சைட் வந்துட்டு ரொம்பவே முன்னுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்துட்டு நம்ம இந்த டேக்ஸை சரியான முறையில் யூஸ் பண்ணுறதன் மூலமாக பெற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய டேக்ஸ் எல்லாம் இருக்குது வந்துட்டு. நம்ம இப்போதைக்கு இந்த ஹெட்டிங் 1 வந்துட்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, ஹெட்டிங் 1 சொல்லி கொடுக்கேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆஸ் அ டெவலப்பராக நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதால இங்கே பாருங்கள், நான் இங்கே H1ல் வச்சுட்டு டிலீட் பண்ண பாருங்கள், 2 சைடுமே அந்த 1 வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டுது. இப்போ நான் 2 கொடுத்தனாக இருந்தால் பாருங்கள் 2 சைடுமே 2 வந்துட்டுது. அப்போ H2 டேக், அதாவது இங்கே ஹெட்டிங் 1லேருந்து இப்போ 2க்கு நம்ம சேஞ்ச் பண்ணி விடுவோம். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், 3ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கேயும் வந்துக்கிட்டு ஹெட்டிங் 3ன்னு சொல்லி நான் கொடுத்து விடுறேன். அடுத்தது ஹெட்டிங் 4, இதையும் ஹெட்டிங் 4ன்னு சொல்லி நான் கொடுத்து விடுறேன். அடுத்தது ஹெட்டிங் 5, அடுத்தது ஹெட்டிங் 5 நம்ம இங்கே இதை டெக்ஸ்டையும் மாற்றி விடுவோம். அதுக்கப்புறம் ஹெட்டிங் 6. ஸோ நமக்கு இங்கே 6 டேக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட HTML டேக்ஸில். ஓகேங்களா? நான் இப்போ இதை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், என் இண்டெக்ஸ் ஃபைலில் ரன் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள், ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6ன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்ஸையும் நம்ம யூஸ் பண்ணும்போது வித்தியாசமான ஸ்டைலில் வந்துட்டு நமக்கு என்ன செய்திருக்கு, ஹெட்லைன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே வந்துட்டு நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட டைட்டில்ஸை வந்துட்டு நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் வந்துக்கிட்டு. ஸோ இந்த டைட்டில்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு பேராகிராஃபையும் ஆட் பண்ணால் என்ன மாதிரி நம்ம இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு பேராகிராஃபை எப்படி ஆட் பண்ணலாம்ங்கிறதையும் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்ன செய்கிறேன், நீங்கள் போயிட்டுது பேராகிராஃப் ஜென்ரேட்டர்ன்னு சொல்கிறேன் நேமை கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் நமக்கு ரேண்டமாக பேராகிராஃப் ஜென்ரேட் பண்ணுறதுக்குரிய நிறைய சைட்ஸ் வந்துட்டு இருக்கும். நான் இங்கே என்ன செய்கிறேன்டா,
ஒரு பேராகிராஃப் கொடுத்து விட்டு நீங்கள் பாருங்கள் பேராகிராஃப் வந்து நமக்கு ஜென்ரேட் இது ரெண்டமாகவே ஜென்ரேட் ஆகும் இந்த சைடில். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஜென்ரேட் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 பேராகிராஃப் வேணும்னு சொன்னால் இல்லை 3 வேணும்னா 3 கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்களா இருந்தால் பாருங்கள் 3 பேராகிராஃப் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரேன். ஸோ ஆஸ் அ டெவலப்பர் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பேராகிராஃபை ஜென்ரேட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கே என்ன செய்கிறேன், இந்த பேராகிராஃபை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து எனக்கு என் கோடிங்கில் வந்துட்டு ஹெட்லைனுக்கு கீழே என் பேராகிராஃப் டிஸ்பிளே ஆகணுமாக இருந்தால் நீங்கள் சாதாரணமாக இப்படி சும்மா பேஸ்ட் பண்ணிவிடலாம். சரிங்களா? சும்மாவே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி வர்றேன்னு பாருங்கள், என் பேராகிராஃப் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் இது ஒரு சரியான முறையானு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கண்டிப்பாகவே இது ஒரு சரியான முறை இல்லைங்க. ஸோ அதுக்காக நாம் என்ன செய்யணும், இங்கே நாம் ஒரு பேராகிராஃபை நம்ம கொண்டு வந்து போட போகிறோமா இருந்தால் பி என்று சொல்கிற ஒரு டேக் இருக்குது, பேராகிராஃப் டேக். ஸோ அந்த டேக்குக்குள்ளே தான் நம்ம போடணும். சரிங்களா? இப்போ நான் போட்டு விட்டேன். இப்போ நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஹெட்லைனுக்கு கீழேயும் நான் அதை என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணி வர்றேன். ஸோ பாருங்கள், நான் ஒவ்வொரு ஹெட்லைனுக்கு கீழேயும் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். பாருங்கள், எந்த ஹெட்லைன் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹெட்டிங் 1 வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு, அதுக்கு கீழே அதுக்குரிய பேராகிராஃப், ஹெட்டிங் 2 அதுக்குரிய பேராகிராஃப், இந்த மாதிரி நம்ம மல்டிபிளான ஹெட்டிங் வந்துட்டு நம்ம இங்கே என்ன செய்திருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ HTML ஹெட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இது தான் வந்துக்கிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டேக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் வந்துட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.